என் சொந்த ஊர் விழுப்புரம் பக்கம் கிராமம், ஒரு நத்தமேடுன்ற கிராமத்தில் இருக்கோம். நாங்கள் சென்னைக்காக வேலைக்கு வந்தோம். கவர்மெண்ட் பார்க்கில் தான் வேலை செய்கிறோம். நுங்கம்பாக்கம் 4th லைன் பார்க்கு, வைஷ்ணவ காலேஜுக்கு பக்கத்தில். அன்றைக்கி வந்து குழந்தையும் பிள்ளையும் உள்ளே இருந்திருக்காங்க. அவர் நாயை விட்டு கடிக்க வச்சிட்டாரு. குழந்தை வந்து அப்போலோ ஹாஸ்பிட்டலில் சேர்த்து வச்சிருக்கு. இன்றைக்கி டிஸ்சார்ஜ் குழந்தைக்கு. அதனுடைய பாதிப்பு வந்து ரொம்ப இதாக இருக்குது. குழந்தை உரிமையாளரும் வரல, கார்பரேஷன்லேருந்து இது வரைக்கும் வரல. டிஸ்சார்ஜ் பண்ணிட்டாங்க. இப்போ குழந்தைய வெளியே கூட்டும் போக சொல்கிறாங்க. இது வரைக்கும் அந்த ஆக்ஷனே எடுக்கல. கவர்மெண்ட்டே எடுக்கல. இந்த நாய்க்காரன் வந்து நான் பதில் சொல்லல. இப்போ நான் குழந்தைய கூட்டும் போயிட்டா பிற்காலத்தில் நான் குழந்தைய வச்சு நான் என்ன பண்ண முடியும்? நான் சாதாரண ஒரு கூலி தொழிலாளி தான். நான் அந்த ஹாஸ்பிட்டல் என்ன எடுத்துட்டு வந்து பார்க்க முடியுமா? என்னால் பார்க்க முடியாது. அந்த ஃபுல் செலவு கார்பரேஷன் ஒத்துக்கணும். அந்த அப்போலோ ஹாஸ்பிட்டலுக்கு தேவையான உரிமை அவங்க கொடுத்துக்கணும். எனக்கு எதனா ஒரு கவர்மெண்ட் வேலை வாங்கி கொடுக்கணும். கார்பரேஷனில் என் பிள்ளைக்கு தேவையானது அவங்க பார்த்துக்கணும். அதான் அந்த நாய் உரிமையாளருக்கும் சொல்கிறேன், கார்பரேஷன் கவர்மெண்ட்டுக்கும். சிறுமியோட மருத்துவ செலவுக்கு கார்பரேஷன் சார்பாக வந்து தொகை அளிக்கப்பட்டிருக்கு. கார்பரேஷன் எவ்வளோ வழங்கியிருந்தாங்க? அதான் தெரியல, அது தெரியாது உங்களுக்கு. கார்பரேஷன் சார்பாக தெரியாது. அப்போலோ ஹாஸ்பிட்டல் தான் சார் அது தெரியும். அதனுடைய அமௌண்ட் எவ்வளோ நம்மளுக்கு தெரியாது. அவங்க பில்லு வரவங்க தான் தெரியும். ஹாஸ்பிட்டலுக்கு தான். ஆனா இது வரையிலையும் மாநகராட்சி உதவி செஞ்சிருக்குது. போலீஸ் ஸ்டேஷன் இப்போ கொஞ்சம் பரவாயில்ல, நார்மலாக இருக்கு. இப்போ டிஸ்சார்ஜ் பண்ணிருக்காங்க. நான் அடுத்த வாட்டி வந்து திரும்பி இந்த ஹாஸ்பிட்டலில் பார்க்கணும். எப்படி பார்க்க முடியும் குழந்தைய? டிஸ்சார்ஜ் பண்ணிட்டேன், சைன் பண்ணிட்டாங்க. இப்போ வந்து அரசுக்கு என்ன, முதலமைச்சருக்கு நேரடியா என்ன கோரிக்கை வைக்கிறீங்க? குழந்தைக்கு வந்து தேவையான படிப்பு செலவு முதலமைச்சர் ஏற்றுக்கணும். இந்த நாய்க்காரு வந்து குழந்தைக்கு என்னவோ அவரும் பார்த்துக்கணும். நம்மளுக்கு வந்து இவ்வளவு பணம் வேணும், அவ்வளவு பணம் வேணும். என் குழந்தை எனக்கு நல்லா இருந்தா போதும். எப்படி இருந்தோ அதே மாதிரி. உங்களுக்கு அச்சமா இருக்க பின்னாடி ஏதாவது பிரச்சனை வரும். சப்போஸ் எங்கன்னா போச்சு, நானே கூட ஒரு கொட்டு லைட்டா கொட்டிட்டேன் குழந்தை. நானே கூட ஒரு கொட்டு எதனா ஒன்று ஆயிடுச்சுன்னா என்ன பண்றது? இல்ல ஒரு சைக்கிள்ல போகுது, ஊந்து போச்சு என் குழந்தை, திரும்பி நான் அந்த ஹாஸ்பிட்டல் கூட்டின்னு வர முடியுமா? அதிகாரிகள் தரப்புல சிறுமியை புதன்கிழமை டிஸ்சார்ஜ் பண்ண போறோம் அப்படின்றத சொல்லியிருந்தாங்க. முன்கூட்டியே இப்ப டிஸ்சார்ஜ் செய்யறதுக்கு என்ன காரணம் நினைக்கிறீங்க? அதான் சார் தெரியல. இருந்தாலும் டாக்டர் சைன் பண்ணிட்டு போயிட்டாராம் டிஸ்சார்ஜ் சொல்லிட்டு. அந்த நர்ஸ் வந்து இந்த மாதிரி உங்களுக்கு டிஸ்சார்ஜ் பண்ணிட்டாங்க, நீங்க வெளியே போகலாம் அப்படின்னாங்க. நாங்க எது ஒண்ணுமே இல்லாம நாங்க எப்படி போக முடியும்? இன்னும் 3 இன்ஜெக்ஷன் இருக்கு குழந்தைக்கு வேற. அந்த 3 இன்ஜெக்ஷன் இப்படி தாய்க்கு 2 இன்ஜெக்ஷன் இருக்கு. நான் எப்படி வந்து போட முடியும் இந்த ஹாஸ்பிட்டல்ல? எதுவுமே இல்லாம வேலையை விட்டு வரும். அது இன்னும் எதுவும் சொல்லல. இப்போ பாக்குறவங்க நல்ல சீஃப் டாக்டர் தான் பார்த்தாங்க. அவர் தான் பார்த்தாரு. அவர் தான் டிஸ்சார்ஜ் சைன் பண்ணாரு காலைல 10 மணிக்கு. நாயுடைய உரிமையாளர் இந்த சிறுமிக்கான கட்டணத்தை வந்து மருத்துவ கட்டணத்தை ஏற்கிறதா சொல்லியிருந்தாங்க. அவங்க தரப்புல எதுவும் கட்டணம் திருத்தாங்களா? அது தெரியாது நம்மளுக்கு. அவங்க ஏதாவது கோரிக்கை ஏதாவது வைக்கிறீங்களா? அவங்க வந்து இதை செய்யணும் சொல்லியிருக்காங்க. குழந்தைக்கு அது என்ன டெபாசிட் அவங்க வந்து நான் என் கையில தான் கொடுக்க வேணாம். குழந்தைக்கு தேவையானதை குழந்தை பேர்ல போட்டா போதும் நம்மளுக்கு. அவ்வளவுதான். மீதி என்ன சொல்றாங்க உங்களோட கோரிக்கைக்கு? அவர் என்ன சொல்றாரு, செய்யறேன், எங்களால முடிஞ்சு செய்யறோம் சொல்லியிருக்காரு. ஆனா அது உத்தரவாதமா எது இன்னும் கன்ஃபார்ம் ஆகல. பேச்சுவார்த்தைக்கு இது கன்ஃபார்ம் ஆகல. அது வந்து போலீஸும் மாநகராட்சியும் முடிவு எடுக்கணும். ஊசி போடணும் அப்படின்னு சொல்றீங்க. போதிய பணம் இல்லாத காரணமால வந்து திரும்பி முன்கூட்டியே டிஸ்சார்ஜ் செய்யப்படுறாங்களா? என்ன காரணம்? அதான் தெரியலங்க சார். ஃபுல்லா கார்பரேஷன் தான் பார்க்க இருந்துச்சு. அதுக்குள்ள சீஃப் டாக்டர் இது நல்லா ஆயிடுச்சு குழந்தைக்கு, நீங்க டிஸ்சார்ஜ் பண்ணி போலாம் அப்படின்னு சொல்லிட்டு சைன் பண்ணிட்டு போயிட்டாரு. குழந்தையோட சிகிச்சை எங்களுக்கு பயமா இது கேளுங்க, குழந்தை உள்ள போய் பார்த்தா பயமா தான் இருக்கு. கரெக்டா கொஞ்ச நேரம் பேசுவா, அப்புறமா தலை வலிக்குன்னு படுத்துக்குவா. நான் இப்ப இந்த டைம்ல கூட்டு போயிட்டு எங்க ஊருக்குள்ள கிராமம், அது வெயில வச்சு நான் ஒண்ணுமே பண்ண முடியாது. எனக்கு சேஃபா இந்த ஹாஸ்பிட்டல் இருந்து சேஃபாகி போனாதான் நான் போக முடியும். கொஞ்ச நேரம் முன்னாடி உங்களுடைய மற்ற உறவினர்கள் சொல்லிட்டாங்க, நாங்க குழந்தைய வந்து டிஸ்சார்ஜ் செய்ய மாட்டோம், தொடர்ந்து சிகிச்சை அளிக்கிறதுக்கு நடவடிக்கை எடுப்போம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஆமா, நாங்க பாத்துட்டு தான் சார் போகணும் குழந்தைய. நான் போயிட்டுனா வர முடியாது சார். இன்னும் 200 கிலோமீட்டருக்கு அந்தாண்டு இருக்கேன். நான் போயிட்டு அங்கிருந்து கார் வச்சுன்னு வர முடியாது. வருமானமும் நின்று போச்சு. நான் குழந்தைய வச்சு நான் என்ன பண்ண முடியும் சொல்லுங்க? வாய்ப்பு இருக்குங்களா இந்த பணி நடந்துறவங்களை பண்ணதுக்காங்க? சொல்லியிருக்காங்க. இல்ல அவர் கார்பரேஷன்ல வேலை வாங்கி தரேன் அப்படின்னு இருக்காங்க. யாரு? அவர் ராமகிருஷ்ணன் சார், ராதாகிருஷ்ணன் சார் வாங்கி தரேன் கொடுத்துருக்காரு. ஆனா இவரு அன்னைக்கு இது வரைக்கும் வரல. டிஸ்சார்ஜ் பண்ணி வச்சு அவரும் வரல, யாரும் வந்து பாக்கல. ஏன்னா திடீர்னு அவங்க வாய் வார்த்தையா சொல்லிட்டு போயிட்டு நான் டிஸ்சார்ஜ் பண்ணி நான் ஊருக்கு போயிட்டு அதை இன்னோட விட்டுருவாங்க. அதுக்காக தான் ஒரு இது. ஓகே.